இங்க இந்த 10th படிக்கிற பையனோட அம்மா இன்னைக்கு ரிசல்ட்ன்றதுனால எப்படியாச்சும் என் பையனை பாஸ் பட்டி விட்டுட்டு தெய்வமே அப்படின்னு காலையிலே எழுந்து பூஜை பண்றாங்க. பூஜை பண்ண லெமனை எடுத்து வெட்டி புழிஞ்சு ஜூஸ் போட்டு அந்த பையனை எழுப்புனா அவனும் பயங்கர டயர்டா எழுந்து டைமை பார்த்தா வெறும் 4:15 தான் ஆகுது. அவனும் என்னமா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி வெச்சிட்ட இழுத்து போட்டு திருப்பி படுத்து தூங்கிடுறான். சரி போட்ட ஜூஸ் வேஸ்டா போயிடும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை எழுப்புனா நான் மாட்டு மூத்திரத்தை கூட குடிப்பேன், உன் பையன் வச்சதுனா எனக்கு வேணாம் எடுத்துட்டு போன்னு சொல்லிடுறாரு. இப்போ ரிசல்ட் அன்னைக்கு பையனை கூட்டிட்டு கம்ப்யூட்டர் சென்டருக்கு ரிசல்ட் பார்க்க போறாங்க. அவங்க அம்மா பையன் பாஸ் ஆயிருப்பானான்ற டென்ஷன்ல எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ரிசல்ட் பார்க்கறதுக்காக போறாங்க. அவனுக்கு கவலையே இல்லாம வெளியே டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பான். ஒரு வழியா பிரிண்ட் அவுட் எடுத்து வெளியே வந்து ஒரு மார்க்கா பாக்குறாங்க. இருக்கிற 5 சப்ஜெக்ட்லயும் ஜஸ்ட் பாஸா 35 36 வாங்கியிருப்பான். இதை பார்த்து அவங்க அம்மா எக்ஸைட்மெண்ட்ல கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இங்க மார்க் பார்க்க வந்தவங்களும் என்ன பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டானா அப்படின்னு கேட்டா இல்ல என் பையன் பாஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு பையன் பாஸ் ஆயிட்டான், மொத்தமா 200 மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் இந்த மார்க் வச்சுலாம் என்னால இவனை மேல படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு இவங்க கோவப்பட்டு நீங்க படிக்க வைக்கலன்னா என்ன, நான் என் பையனை படிக்க வச்சு ஐஏஎஸ் ஆக்குறேன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. அடுத்த நாளே இவன் 10th வரைக்கும் படிச்ச ஸ்கூல்ல சீட் வாங்கலாம்னு போய் கேட்டா அவங்க பிரின்சிபல் மேமும் ஐயோ அவனா இல்லமா வேணாமா வேற ஸ்கூல் போய் சேர்த்துருங்கம்மா அவனை நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. பையன் கூட ஆட்டோல போகும்போது எப்படிமா சீட் வாங்கின அப்படின்ட்டு கேட்கறான். ஒரு பாய்சன் பாட்டில டேபிள் எடுத்து வச்சு இதை குடிச்சிடுவான்ட்டு பிரின்சிபல் மேமே பயமுறுத்தி எப்படியோ ஒரு வழியா பையனுக்கு சீட் வாங்கிடுறாங்க. ஆனா இவன் ஸ்கூலுக்கு போறதுக்கு காரணமே பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்காக தான் இருக்கும். எப்படியாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவனுக்கு ஆசையா இருக்கும். ஸ்கூல்ல ஒரு பொண்ணு, பஸ்ல ஒரு பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு, மொட்டவாடி மேல ஒரு பொண்ணு அப்படின்னு இவன் பார்க்குற பொண்ணுங்க கிட்டலாம் அப்ரோச் பண்ணிட்டே இருப்பான். அதனால இவனை பார்த்தாலே அந்த பொண்ணுங்கெல்லாம் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. 11th ஸ்டாண்டர்ட் போயும் கிளாஸ்ல பொண்ணுங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற மிஸ்ஸும் இவனுங்களை கோவப்பட்டு வெளியே அமைச்சிடுறாங்க. பக்கத்து கிளாஸ்ல பிரேசிகான ஒரு பொண்ணு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வந்து வெளியே நிற்கும். அந்த பொண்ணுகிட்டையும் பேச ட்ரை பண்ணி முக்க வாங்கிடுறான். இவனுங்க பனிஷ்மெண்ட் வாங்குற மாதிரி அந்த பொண்ணு அடிக்கடி பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வந்து வெளியே நிற்கிது. இவனுங்க வெளியே நின்று சாப்பிட்றதுல அந்த பொண்ணுக்கு வேணுமான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறானுங்க. அப்படியே இவங்க 2 பேரும் நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு நாள் கேண்டீன் போலான்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அந்த பொண்ணுக்கு ஒரு பப்ஸ் வாங்கி கொடுத்து எதுக்கு எங்களை மாதிரி நீயும் வந்து வெளியே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கு ரொம்ப பசிக்கும்ன்றதுனால அடிக்கடி ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவேன், அதனால தான் மிஸ் வெளியே அமைச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். நீ ஒன்றும் கவலைப்படாத, எங்கள் அப்பா பேக்கரி தான் வச்சிருக்காரு, நான் உனக்கு அடிக்கடி பப்ஸ் ஸ்நாக்ஸ்னு எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்கிறான். பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2னு கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபுல் வீடியோவும் வேணும் கீழே இருக்க லிங்கை தொட்டு பாருங்கள். தேங்க்யூ.